போட்டி தேர்வுக்கு தயாராக அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்க்கான டெய்லி சேலஞ்சில் ஃப்ரீ டெஸ்ட் வந்து டெய்லி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் நாளைக்கு நீங்கள் எழுதக்கூடிய தேர்வு யூனிட் 8ல் செட் நம்பர் 4 சரிங்களா, 8வது ஃப்ரீ டெஸ்ட் எழுத போகிறீங்க. இதில் டோட்டலாக 5 லெசன்ஸ் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. அதற்கான ஸ்டடி பிடிஎஃப் தான் இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். யூனிட் 8க்கான ஸ்டடி பிடிஎஃப். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான டேட் உங்களுக்கு தெரியும், 22ஆம் தேதி நீங்கள் எழுத போகிறீங்க. சாயந்தரம் 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி தாண்டி அடுத்த நாள் மார்னிங் வழி கூட நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த டெஸ்ட்டு பார்க்கலாம். போன டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா. டைமிங்கில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ எவ்வளோ பேர் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ பேர் எழுதுறீங்க அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஸோ அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட்டில் என்னென்ன பாடங்கள் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அறிவியல், இலக்கியங்கள் 12th அட்வான்ஸ் தமிழ், காப்பியங்கள் 12th அட்வான்ஸ் தமிழ், சமய இலக்கியங்கள் 12th அட்வான்ஸ் தமிழ், சிற்றிலக்கியங்கள் 11th அட்வான்ஸ் தமிழ், அதே போல் 12th அட்வான்ஸ் தமிழில் சிற்றிலக்கியங்கள். டோட்டலாக இது 5 பாடங்களாக இருக்கும். இது தனித்தனி பாடமாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல. சிலபஸில் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கியம் இருக்கும் இல்லையா, அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் இது. இலக்கியம் சம்மந்தமான தகவல்கள், காப்பியம் சம்மந்தமான தகவல்கள், சிற்றிலக்கியம் சம்மந்தமான தகவல் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே சரிங்களா. நீங்கள் தமிழுக்கும் படிப்பீங்க. ஒருவேளை குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குரூப் டு குரூப் டேவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா. டோட்டலாக இந்த 5 டாப்பிக்கும் வந்து தனித்தனி லெசனாக பெரிய லெசன் அப்படின்னு நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான் சரிங்களா. நீங்கள் படித்து முடிக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே 6 பேஜ் 5 பேஜ், காப்பிங்கள் மட்டும்தான் ஒரு 9 பேஜ் இருக்குது. டோட்டலாகவே 31 பேஜ் தான் இருக்குது. இந்த 5 லெசன்ஸுமே நீங்கள் படிக்கிறதுக்கு 31 பேஜ் தான் இருக்க போகுது. ஸோ முழுமையாக படிச்சுட்டு நீங்கள் தேர்வு எழுதலாம். இப்போ நைட்டு ஒரு 11:30-12 மணிக்கு நான் பிடிஎஃப் அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங் வந்து நீங்கள் படிச்சுட்டு நாளைக்கு சாயந்தரம் நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ டெஸ்ட்டுக்கான டேட் கரெக்டாக நோட் பண்ணிட்டு வாங்க. 22ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதி முடிச்சிடணும் சரிங்களா. Athiyaman Team வெப்சைட்டில் ரீசெண்ட் போஸ்ட்டில் டெஸ்ட் நம்பர் 8 யூனிட் 8ல் ஸ்டடி பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ 5க்குமான பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அதே போல் ப்ரீவியஸ் டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்பும் இங்கேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிடிஎஃப், அதே போல் டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட், டெஸ்ட்டை பற்றின தகவல் எல்லாமே டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். அடுத்த 10 நாட்களில் 22 லெசன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 18 நாட்களில் 35 பாடங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் 1 வீக்கில் 13 பாடங்கள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அடுத்த 10 நாளில் இந்த 22 பாடங்களும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத டார்கெட்டை வச்சு படிங்க. டெய்லியும் அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய டார்கெட்டை அன்னன்னைக்கு முடிச்சுட்டு ஒரு சேலஞ்சாக எடுத்து படிங்க சரிங்களா. ஸோ ஒவ்வொரு தேர்வுலையும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். டெஸ்ட் எப்படி ஃப்ரீயாக எழுதணும் அப்படின்றது தெரியாதவங்க Athiyaman Team ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டோர் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அந்த ஸ்டோர் மெனுவில் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் 35 லெசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். மேலே ஓவர்வியூ கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். இந்த கண்டென்ட் மெனுவில் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸ்டடி பிடிஎஃப்குள்ளே ஸ்டடி பிடிஎஃப்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிடிஎஃப் அப்டேட் பண்ணிடுவோம். அதே போல் டெஸ்ட்டுக்கான பிளான் இங்கேயே இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் 15 டெஸ்ட் சரிங்களா. டோட்டலாக 15 டெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் அதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நாளைக்கான டெஸ்ட் அதுக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே பைனோ அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 டேஸ் அக்சஸ் இருக்கும். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச தேர்வுகளை நீங்கள் எழுதிக்கலாம். இனிமேல் வரக்கூடிய தேர்வுகளும் 50 நாட்களுக்கு நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். தேர்வு எழுதி முடிச்சுட்டு உங்களுடைய ரிப்போர்ட் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ ஃப்ரீயாக டெஸ்ட் எழுதுறவங்க கரெக்டாக அந்த டைமிங்குள்ளே எழுதி முடிச்சிருக்கேன். உங்களுக்கான ரிப்போர்ட் எல்லாமே நான் அடுத்த நாள் மார்னிங் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ டோன்ட் வரி சரிங்களா. கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. இந்த பாடங்கள் ரொம்ப முக்கியமான பாடங்கள். செகண்ட் வீக்கில் ஃபஸ்ட்டு செட்டு நீங்கள் எழுதுறீங்க. அதுவுமே யூனிட் 8ல் தான் எழுத போகிறீங்க. ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய பாடங்கள் இது எல்லாமே சரிங்களா. Athiyaman Team புக் வச்சுருக்கேன் அப்படின்னா யூனிட் 8ல் இந்த பாடங்கள் எல்லாமே இருக்கும். அறிவியல், இலக்கியங்கள், காப்பியங்கள், சமய இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் இது எல்லாமே வந்து யூனிட் 8 புக்கில் இருக்கும். ஸோ அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட அட்வான்ஸ் தமிழ் புத்தகம் இருக்கணும். 12th அட்வான்ஸ் தமிழ், 11th அட்வான்ஸ் தமிழ் இருந்தால் இதை நீங்கள் படிக்க முடியும் சரிங்களா. ஸோ படித்து முடிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ரிவிஷன் டெஸ்ட் ஆல்ரெடி எல்லாருமே எழுதிருப்பீங்க. ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் பிடிஎஃப் நாளைக்கு மார்னிங் நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ மார்னிங் வந்து ரிவிஷன் டெஸ்ட் நம்பர் 1க்கான ரிப்போர்ட் பிடிஎஃப் அப்டேட் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த தேர்வுக்கும் படிக்கலாம். இல்லை ரிப்போர்ட் வந்த பிறகு பார்த்துட்டு டெலகிராமில் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்த பிறகு தான் நான் படிப்பேன் அப்படின்னு இல்லாமல் அடுத்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிளான் கொடுத்துட்டேன்ல, ஸ்டடி பிளான் நான் கொடுத்துட்டேன். பிடிஎஃப் நான் அப்டேட் பண்ண பிறகு தான் நீங்கள் பார்க்கணும் இல்லை, நீங்களே கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்ம வெப்சைட்டில் ஆல்ரெடியே இருக்கும். பட் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் தனியாக வீடியோ கொடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். நீங்கள் உங்கள்கிட்ட புத்தகம் இருந்தாலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த பாடங்களை படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாடங்கள் தான் இந்த 35 லெசன்ஸ்க்குள்ளே நான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் Athiyaman Team கட்டளை தவம் ஆற்றவம். நன்றி, வணக்கம்.